இப்ப மூடுனதுக்கு அப்புறம் திருப்பியும் அவர் எங்கேயும் இத திறக்க மாட்டாரு. படிப்படியா அவர் வந்து இன்னும் குறைப்பாரு அப்படின்ற ஒரு ஆமா, நம்பிக்கை ஆமா, அவரோட ஆமா, இருக்குல்ல. ஆமா, ஆமா இருக்கு. அது அந்த மதுவிலக்கு துறைங்கிறது வந்து இனிமேல் அதை குறைப்பதற்கு என்ன வழின்னு யோசிக்கணும். இப்போ 12 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னா 9 மணிக்கே கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறான். திமுக ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா, இந்த உதயம் தியேட்டருக்கு பக்கத்துல நான் ஒரு வாடகை கார்ல வந்துட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்கிட்ட சொல்றான், அண்ணா இந்த கடை 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கோங்கிறான். இப்படி முறைகேடுகள் நிறைய நடந்தது. அதுலதான் பல்லாயிரம் கோடி குவிச்சிட்டான் செந்தில் பாலாஜி. இப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தீவிர நடவடிக்கை எடுத்து போதையில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு மாற்று வழி என்னங்கிறதை யோசிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அரசு மட்டும் செய்யற வேலை இல்லை. தன்னார்வ அமைப்புகள், ரோட்டரி, லயன்ஸ், கல்லூரிகள், கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எல்லாரும் கூட்டு சேர்ந்து முயற்சியா கூட்டு முயற்சியை இதை செய்து ஆகணும்.